ஸோ ஓகே, நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நேற்று நம்ம டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்வாப் பண்ணணும், ஒரு ரெண்டு வேரியபிளோட வேல்யூவை எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க, நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் அண்ட் டிவிஷன் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம எப்படி ரெண்டு வேல்யூவை ஸ்வாப் பண்ணுறது, அதாவது டெம்பரரி வேரியபிள் இல்லாமல். நான் இப்போ கோட் பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஸ்டின் பாருங்கள். ஸ்வாப் த டூ வேல்யூஸ் ஆஃப் டூ வேரியபிள் வித்தவுட் யூசிங் டெம்பரரி வேரியபிள், அதாவது டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் பட் பை யூஸிங் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் டிவிஷன் ஆப்ரேட்டரும் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அதுக்கான ப்ரோக்ராம் எழுதுறேன். ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் லைனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹெடர் ஃபைல்ஸ், மெயின் ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் 0. இப்போ நம்ம ரெண்டு வேரியபிளோட வேல்யூஸ் ஸ்வாப் பண்ணி சொல்லியிருக்காங்களே, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு வேரியபிள் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. டெம்பரரி வேரியபிள்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கக்கூடாது. ரெண்டு வேரியபிள் மட்டும் தான் இந்த இடத்துல எடுக்கணும். நேற்று நான் இந்த டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இது புரியும். இப்போ நான் ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இன்டீஜரில் A, B ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏக்கான வேல்யூ பிக்கான வேல்யூ நம்ம யூசர்ட்டேருந்து வாங்கிக்கலாம். printf /n enter the value of A. scanfல ஏக்கான வேல்யூவை நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். %d, ஏன்னா நம்ம இன்டீஜர் யூஸ் பண்ணுறோம், அதனால scanfல %d போடணும். அட்ரஸ் ஆஃப் ஏல நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து இதே நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் பின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். இங்கே அட்ரஸ் ஆஃப் பியில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல ஏவுக்கான வேல்யூ பிக்கான வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நான் பழைய ப்ரோக்ராம்லேருந்து ஏவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். பிஃபோர் ஸ்வாப்பிங்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி காமிப்போம் இல்லையா, அதுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு பிஃபோர் ஸ்வாப்பிங்னு சொல்லிட்டு ஏவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சிரும். இப்போ நான் அதுக்கான ப்ரோக்ராம் எழுதுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்வாப்பிங் ஆரம்பிக்குது. இப்போ A = A × B. இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எந்த ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணல. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அது யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ B = A/B, A = A/B. சரி, ஓகே. இப்போ நான் ஆஃப்டர் ஸ்வாப்பிங்னு சொல்லிட்டு நான் இதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்றேன். இந்த இடத்துல ஆஃப்டர்னு மாற்றிக்கிறேன். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஏவோட வேல்யூ கேட்குது, நான் 10 கொடுக்குறேன். பியோட வேல்யூ 20 கொடுக்குறேன். இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 10ன்னு, அதாவது பிஃபோர் ஸ்வாப்பிங் ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் பாருங்கள், A = 20, B = 10ன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. சரி, ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுதுனாக்க, ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல நான் A = 10 கொடுத்தேனாக்க, நான் எக்ஸாம்பிள் வச்சே சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பியோட வேல்யூ 20 கொடுத்தேன்னா, இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை ஆகிறப்ப, அதாவது இந்த இடத்துல என்ன ஏவோட வேல்யூ என்னன்ட்டு மாறும்னாக்க, A = 200ன்னு சொல்லிட்டு மாறும். அதாவது 10 × 20 வந்து 200ன்னு சொல்லிட்டு மாறுமா. இந்த இடத்துல B = பியோட வேல்யூ எப்படின்னாக்க, நம்ம A/10 கொடுத்துருக்கோமா, இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 200ன்னு மாறிடுச்சு. அப்போ 200 டிவைடட் பை பியோட வேல்யூ வந்து இந்த இடத்துல நம்ம 20, அதாவது இந்த இடத்துல நம்ம 20ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இப்போ 200/20 which is equal to 10. இந்த இடத்துல உங்களுக்கு B = 10ன்னு சொல்லிட்டு பியோட வேல்யூ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு. இந்த ஏவோட வேல்யூ வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து ஏவோட வேல்யூ எப்படி கால்குலேட் ஆகுதுனாக்கா, இந்த இடத்துல ஏ வந்து ஸ்டில் 200 தான் இருக்குது. இன்னும் ஏவோட வேல்யூ நம்ம மாற்றல, பியோட வேல்யூ மட்டும் தான் நம்ம 20லேருந்து 10ன்னு சொல்லிட்டு மாற்றிருக்கோம், A/Bன்னு போட்டு. இப்போ அடுத்து ஏவோட வேல்யூ வந்து A/Bன்னு போட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ என்னது, A = 200 டிவைடட் பை பியோட வேல்யூ இந்த இடத்துல உங்களுக்கு 10ன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அதாவது ஓவர்லேப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம B 20ன்னு கொடுத்துருப்போம், ஆனால் இந்த இடத்துல நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலியமா A/Bயை ஓவர்லேப் பண்ணி இந்த இடத்துல B = 10ன்னு சொல்லிட்டு ஓவர்லேப் பண்ணி எழுதி வச்சிருப்போம்.
இப்போ இந்த இடத்துல 10 டிவைடட் பை 10. இப்போ அதோட வேல்யூ என்னது 20. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பியோட வேல்யூ 10னும் பியோட வேல்யூ 10னும் அப்புறம் ஏவோட வேல்யூ 20ன்னு சொல்லிட்டு ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த ஸ்வாப்பிங் கான்செப்ட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க.